ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லைஃப்பில் வந்துட்டு பல பேர் பல பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ லைஃப் ஹேஸ் மெனி ப்ராப்ளம்ஸ். அதாவது ஃபெயிலியர் இஸ் நாட் யுவர் எனிமி, அது வந்து பார்ட் ஆஃப் லைஃப். ஃபெயிலியர் டசன்ட் மீன் யூ ஆர் ஸோ வீக். அதாவது தோல்வி வந்துட்டாலே நம்ம முடிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், அது ஒரு லெசன் மட்டும்தான். எவ்ரி ஃபெயிலியர் புஷஸ் யூ டு க்ளோசர் டு த சக்ஸஸ். ஒரு வெற்றியுடன் பாதைக்கு அதை எடுத்துகிட்டு போகிற ஒரு எக்யூப்மெண்ட்டாக தான் நம்ம ஃபெயிலியரை பார்க்கணுமே தவிர அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேக்டஸ் இருக்குது, அது ஒரு டெசர்ட்டில் வந்துட்டு அது ஒரு வாட்டர் இல்லாமல் இட் கேன் சர்வை மெனி இயர்ஸ். அதே மாதிரி தான் லைஃப்பில் எந்த ஒரு என்விரான்மெண்ட்லேயும் நம்ம வந்து வாழ கற்றுக்கணும். திங்க் அபவுட் தட். தாமஸ் எடிசன் வந்துட்டு அவரோட தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியருக்கு அப்புறம் கிவ் அப் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிசிட்டி, பல்ப், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்ம லைஃப்பில் பார்க்க முடியாது. அதுபோல் தோல்வி தான் உங்களை வந்து ஃப்யூச்சருக்கு, அதாவது ஃப்யூச்சரில் வந்து பிரகாசிக்க வைக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டாக பாருங்கள். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் ஃபார் த ஃபெயிலியர்ஸ், எம்ப்ராஸ் இட், லேர்ன் ஃப்ரம் இட், க்ரோ ஃப்ரம் இட். ஃபெயிலியர் இஸ் நாட் ஆப்போசிட் ஆஃப் த சக்ஸஸ். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் தி சக்ஸஸ். தோல்வி வந்து வெற்றிக்கு எதிரி இல்லை, அது வெற்றியின் முதற்படி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், whenever you fall in failure, you just smile and say, I'm not finished, my story is still being written.